सर्वत्र गोविन्दनामसङ्कीर्तनं गोविन्द गोविन्द பெரியாழ்வார் திருவடிகளே சரணம். 3ஆம் பத்து 2ஆம் திருமொழி. கண்ணனை யசோதை அன்னை யசோதை கன்றின் பின் போக்கியது எண்ணி, கன்று மேய்க்க அனுப்பியது எண்ணி மனம் வருந்தி இறங்குதல். இந்த பாசுரங்கள் தொடர்ந்து பார்க்கலாம். இதையே பெரியாழ்வார் அப்பிராட்டியின் தன்மையை அடைந்து கீழ்வரும் பாசுரங்களை நமக்கு அருளிச் செய்கிறார். அஞ்சன வண்ணனை ஆயர் கோலக் கொழுந்தினை மஞ்சனம் ஆட்டி மனைகள் தோறும் திரியாமே, கஞ்சனை காய்ந்த கழலது நோவ கன்றின் பின் என் செய்ய பிள்ளையை போக்கினேன் எல்லே பாவமே. அஞ்சன வண்ணனை மை போன்ற திருநிறம் உடையவனும், ஆயர் கோல கொழுந்தினை இடையர் கோலத்தில் கொழுந்து போல, இங்கே வந்தாச்சு ஆயர்பாடிக்கு வந்தாச்சு, இடையர் போலவும் ஆயிட்டார். இடையர் கோலத்தில் கொழுந்து போல உள்ளவனுமாகிய கண்ணனை நீராட்டி மஞ்சனம் ஆட்டி அவன் விருப்பப்படி மனைகள் தோறும் திரியாமே, வீடுகள் தோறும் விளையாட பார்த்திராமல், அவனை விளையாட அனுப்பாமல், கம்சனை அழித்த கண்ணனின் வீரக்கழல் அணிந்த கஞ்சனை காய்ந்த கழலது, கம்சனை அழித்த அவனுடைய கண்ணனின் வீரக்கழல் திருவடிகள் நோகும்படி நோவ கன்றின் பின், பசுக்களின் கன்றுகளின் பின்னே என்ன செய்வதற்காக என் பிள்ளையை அங்கே அனுப்பினேன், என் செய்ய பிள்ளையை போக்கினேன், ஏன் அனுப்பினேன், எப்படிப்பட்ட பாவ செயல் இது, நான் செய்த பாவம் இப்படி ஆகிவிட்டதே என்று மிகவும் வருந்துகிறாள். பற்று மஞ்சள் பூசி பாவை மாரோடு பாடியில் சிற்றில் சிதைத்து எங்கும் தீமை செய்து திரியாமே, கற்று தூளி உடை வேடர் காணிடை கன்றின் பின் எற்றுக்கு என் பிள்ளையை போக்கினேன் எல்லே பாவமே. பற்று மஞ்சள் பூசி, மஞ்சள் எப்படி முகத்தில் பூசினா எப்படி இருக்கும், அப்படியே படிஞ்சிடும். அதை பற்றுகின்ற மஞ்சளை உடம்பில் பூசிக்கொண்டு பெண்கள் கட்டியிருக்கின்ற சிற்றில் சிறு சிறு குடில்கள் வீடுகளை சிற்றில் அழித்துவிட்டு சிதைத்து எங்கும் தீமை செய்து திரியாமே, தன் விருப்பமோடு பெண்களோடு எல்லா இடங்களிலும் சென்று தீம்பு செய்து கண்ணன் திரிபவன். அப்படிப்பட்ட கண்ணனை கன்றுகள் ஓடுவதால், கன்று தூளிடை வேடர் காணிடை கன்றின் பின், கன்றுகள் ஓடுவதால் எலும்பும் அந்த தூசிகள் அடித்து பறிக்கும் வேடர் நிறைந்த காட்டிலே, வேடர் காணிடை கன்றின் பின், வேடர்கள் நிறைந்த காட்டிலே எதற்காக என் கண்ணனை செல்வனை அனுப்பினேன் என்று எதற்காக போக்கினேன், எற்றுக்கு என் பிள்ளையை போக்கினேன் எல்லே பாவமே. இது எப்படிப்பட்ட பெரிய பாவம் என்று மிகவும் வருந்துகிறாள் யசோதை. நன்மணி மேகலை நங்கை மாரோடு நாள்தோறும் பொன்மணி மேனி பொழுதி ஆடித்திரியாமே, கண்மணி நின்று அதிர்கான் அதரிடை கன்றின் பின் என் மணிவண்ணனை போக்கினேன் எல்லே பாவமே. பேசாமல் இந்த சின்ன குழந்தை விளையாடிட்டு அங்கே இங்கேன்னு போகாமல் வந்தாமல் இல்லாமல் நம்ம போய் காட்டுக்கு அனுப்பிச்சிட்டோமே. இது சாதாரணமாக தாய்மார்கள் நினைப்பது, அப்படியும் நினைக்க. நன்மணி மேகலை நங்கை மாரோடு, நன்மணி சிறந்த இரத்தினங்களை பதித்த மேகலை ஆடை ஆபரணங்களை அணிந்து பெண்களுடன் நீல இரத்தினம் போன்ற உடலில் நாள்தோறும் புழுதி படிய, பொன்மணி மேனி புழுதி ஆடி திரியாமே, நீல இரத்தினம் போன்ற உடலில் நாள்தோறும் புழுதி படிய விளையாடி கண்ணன் திரிவான். அப்படிப்பட்ட அந்த கண்ணனை காட்டு வழியிலே கண்மணி, அந்த கண்ணனை நின்று அதிர்கான் அதரிடை கன்றின் பின், மலையானது காட்டு வழியில் செல்லும்போது மலையானது மணி போன்று ஒலிக்குமாம். மலையானது மணி போன்று ஒலிக்கும் வழியிலே கன்றுகளின் பின்னே அனுப்பிவிட்டேனே, என் மணிவண்ணனை என்னுடைய கண்ணனை போக்கினேன் எல்லே பாவமே. கன்றுகளின் பின்னே
காட்டிற்கு அனுப்பிவிட்டேனே, இது எப்படிப்பட்ட மகா பாவம் என்கிறாள் யசோதை. தொடர்ந்து பார்க்கலாம். பெரியாழ்வார் திருவடிகளே சரணம். சர்வத்திர கோவிந்த நாம சங்கீர்த்தனம். கோவிந்தா கோவிந்தா.